இப்போ பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரு சுபட்சம் ஏற்பட வேண்டும், அதுக்கு எந்த பொருளை மாற்றி அமைச்சா அந்த வீட்டில் சுபட்சம் ஏற்படும்? இப்போ நம்ம அந்த கிரகங்களுடைய வேல்யூ பார்க்குறோம். இந்த கிரகங்களுடைய வேல்யூ பார்த்துட்டு எந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணுதோ அந்த கிரகத்தோட தன்மை உள்ள பொருட்களை வந்து நம்ம வீட்டில் வைங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாத கிரகத்தோட வேல்யூ இருக்கிற பொருட்களை வந்து வீட்டில் வைக்க வேண்டாம், அதை வந்து அப்புறப்படுத்துங்க. பொதுவாக ஒரு விஷயத்தில் ஒரு வீடுனா இந்த பொருள் வச்சா உங்களுக்கு இது நடக்கும், இந்த பொருள் வச்சா இது நடக்காது அப்படின்ட்டு அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி சொல்கிறாங்களே, அது அதான் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ தேவையில்லாத பொருட்கள், 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாத பொருட்கள், உடைந்த பொருட்கள், பழைய பொருட்கள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் எனர்ஜியை தான் கிரியேட் பண்ணும். நல்ல பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாசனை திரவியம் மிக்க பொருட்கள், நல்ல ஒரு பூச்சி செடிகள், அந்த ஃப்ளவர் வாட்ஸு இது பண்ணலாம். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தி அருவாள் கொண்ட ஒரு விக்கிரகங்கள் வந்து கொண்ட ஒரு பொம்மைகள்லாம் வந்து ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. கத்தி அருவாள் போட்ட அந்த காலத்து வீட்டுகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மான் கொம்பு, தலை அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அக்ஷய வாஸ்துல அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அது எல்லாமே வந்து நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவோம். அதை இப்போ என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து குறைபாடுகள் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் சரிங்களா. வீட்டில் ஏதாவது குறைபாடு இருக்குது, மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக நானும் ஒரு அஸ்ட்ராலஜியாக இருக்கேன், எங்கிட்டையும் வந்து அதுமாதிரி வந்திருக்கு சரிங்களா. இப்போ இப்படி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உங்களுடைய வாஸ்துப்படி அந்த குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எந்த செஞ்சால் நல்லாயிருக்கும்?